அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது, அவர்களுடைய குடும்பம், வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழனிமலை முருகனை ரொம்ப பிடிக்கும்னா பழனிமலை முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது என்று பார்க்கலாம். அதில் முதலாவதாக உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் காரகனான சனி, ஆத்ம காரகனான சூரியனின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் அனைத்திலும் முதன்மையானவராக இருப்பீங்க. வைகாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அனைத்து விதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைய போறீங்க. 3இல் சஞ்சரிக்கும் ராகு உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி வரும் நிலையில மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாயும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால நினைத்தவற்றை செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களிடம் காணப்படும். மேலும் நீண்ட நாளாக முடியாமல் இருந்த பிரச்சனைகள் இப்போது முடிவிற்கு வந்துவிடுங்க. இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகி இனி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக போகுது. தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார்ப்பு நிறைவேறப் போகுது. மேலும் உங்களுக்கு லாபமானது அதிகரித்து காணப்படும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது கண்டிப்பாக நல்ல தகவலாக வந்து சேரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகலாம். பொன்பொருள் சேர்க்கையும் அதிகரித்து காணப்படும். பணவரவு உங்களுக்கு திருப்தி தருவதாகவே அமையும். பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை தேடித்தரப்போகுது. தடைகள், தடுமாற்றம் என்ற நிலை மாறப்போகுதுங்க. தொழிலில் லாபமானது அதிகரித்து காணப்படும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமும் உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமும் வரப்போகுது. விவசாயிகளுக்கு இந்த மாதம் யோகமாகவே இருக்க போகுதுங்க. மாணவர்களின் கனவு அனைத்துமே பூர்த்தியாகும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 13, அதிர்ஷ்ட நாட்கள் மே 28, ஜூன் 1, 8 மற்றும் 10. பரிகாரமாக சூரியனை தினமும் வழிபட்டால் உங்களுக்கு நன்மை அதிகரித்து காணப்படும். அடுத்து திருவோணம் நட்சத்திரம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் காரகனான சனி, மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் தனித்து நின்று செய்து வெற்றியடையும் திறமை இருந்து கொண்டதாயிருக்கும். இந்த வைகாசி மாதமானது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் மாதமாக இருக்குதுங்க. மேலும் குரு பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பதுடன் அவரது பார்வையும் ராசிக்கு உண்டாவதால 12 ஆண்டுக்கு பிறகு யோக நிலையை நீங்கள் அடைய இருக்கிறீங்க. இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள், நலிவுகள், பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலகப் போகுதுங்க. உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து யாவும் இப்போது உயரப்போகுது. தொழிலில் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை பெற்று தரப்போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடந்தே தீரும். முடியாமல் இருந்த வேலைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். விலகி போன உறவுகளும் இனி உங்களை தேடி வருவாங்க. அரசியல்வாதிகளுக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் புதிய பொறுப்பு, பதவியும் வந்து சேரப்போகுது. செல்வாக்கானது முன்பு இருந்ததை விட அதிகரித்து காணப்படும். மேலும் வேலை தேடி வந்தவர்களின் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரப்போகுது. திருமண வயதினருக்கு வரணும் வந்து சேருங்க. பெண்களுக்கு எதிர்பார்ப்பு அனைத்துமே பூர்த்தியாகும். வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்பட போகுது. பொன்பொருள், பூமி சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழலே ஏற்படுங்க. பிள்ளைகளால் நன்மை அதிகரித்தே காணப்படும். மேலும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்குங்க. மாணவர்கள் சிலருக்கு வெளிநாட்டில் மேற்கல்வி பயிலும் முயற்சி அனைத்துமே வெற்றியை தேடித்தரும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 14, அதிர்ஷ்ட நாட்கள் மே 29, ஜூன் 2, 8 மற்றும் 11.
பரிகாரமாக தினமும் சந்திர பகவானை வழிபட நீங்கள் எடுக்கின்ற அனைத்து விதமான முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி பலனை எட்டித்தரும். அடுத்து அவிட்டம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தைரிய காரகனான செவ்வாய், ஆயுள் காரகனான சனியின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒன்றிலும் தைரியத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறும் திறமை இருக்கத்தாங்க செய்யும். இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் மாதமாக அமைய போகுது. உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் 3இல் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். ராகு பகவானும் அங்கே இணைந்திருப்பதால் லாபம் அதிகரித்தே காணப்படும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தே தீரும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். தைரியமாக செயல்பட்டு நிதானத்தை நீங்கள் சாதிப்பீங்க. மேலும் இந்த நிலையில குரு பகவானும் 5இல் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வழங்க இருப்பதால உங்களுடைய வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். அலுவலக பணிகள்ல எதிர்பார்த்த இடமாற்றம் மேலும் பதவி உயர்வு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மேலும் தொழிலாளிகளுக்கு ஊதியமானது அதிகரித்து காணப்படும். மேலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலையை ஏற்பட போகுது. பல வழிகளிலும் பணம் வர உங்களுக்கு ஆரம்பிக்குங்க. இதுவரை நிறைவேறாமல் இருந்த முயற்சி யாவுமே உங்களுக்கு இனி வெற்றியை தான் பெற்றுத்தரும். பெண்களின் எதிர்பார்ப்பு அனைத்துமே பூர்த்தியாகும். பிள்ளைகளால் தோன்றிய கவலைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். திருமண வயதினருக்கு வரணும் வந்து சேருங்க. வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது நிச்சயமாக நல்ல தகவலாகவும் வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு ஆதாயம் தரும் வகையில் தான் இருக்கும். சொத்து சேர்க்கையும் ஏற்படுங்க. சிலர் புதிய வீட்டில் குடியேறுவாங்க. அரசியல்வாதிகள் எண்ணம் அனைத்துமே பூர்த்தியாகும். விவசாயிகள் எதிர்பார்த்த வருமானத்தையும் அடைவாங்க. மாணவர்கள் மேற்கல்விக்காக எடுக்கும் முயற்சி அனைத்துமே வெற்றியை தேடித்தருங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஜூன் 8 மற்றும் 9. பரிகாரமாக நரசிம்மரை வழிபடுவதால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எந்த விதமான துன்பங்களாக இருந்தாலும் சரி அது ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் நரசிம்மரை வழிபாடு செஞ்சு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கப் போகுது. மதிப்பு மரியாதை சிறப்பாகவே அமையும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பொன்பொருள் சேர்க்கையும் சேரப்போகுது. உறவினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு அந்த பிரச்சனைகளும் மறைந்துவிடும். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. உறவினர்கள் வகையில் வீண் விரோதம் வரலாம். அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது. சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் அனைத்தும் கூடி வரப்போகுது. சகோதர வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தற்காலிகமான தீர்வு ஒன்று ஏற்பட போகுதுங்க. மேலும் சகோதர வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வும் கிடைக்கும். வழக்குகளில் வழக்கறிஞர்களின் ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படுவது அவசியம். சிலருக்கு எதிர்பாராத பயணங்களும் அதிகரித்து காணப்படும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க. வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் சில ஆதாயங்களும் உங்களுக்கு ஏற்பட போகுது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்பட போகுதுங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு காணப்படும். வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிட்டால் கைப்பொருட்களை கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் பணிச்சுமையானது அதிகரித்து காணப்படும். சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். மேலும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் சிறிது தடை தாமதமும் ஏற்படலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியும் வரப்போகுதுங்க. முக்கிய முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு நிதானம் தேவைப்படுது. புதிய முதலீடுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். போட்டியாளர்களால் தொல்லைகளும் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க. தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக கைகூடி வரப்போகுது. கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே 29, ஜூன் 3, 5 மற்றும் 9. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. சாந்திராஷ்டிரம நாட்கள் ஜூன் 11 பின்னிரவு முதல் 14 முற்பகல் வரை. பரிகாரமாக செவ்வாய் அன்று முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். பிரதோஷத்தன்று நந்தீஸ்வரருக்கு அர்ச்சனை செய்தும் வழிபாடு செய்யலாம். அது மட்டுமல்லாமல் தேய்பிறை சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நலம் சேர்க்குங்க.
இதுவரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரே. இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.